ஏய் அந்த மாதிரி 2 வேலை வாங்காதீங்க சொல்றது. என்ன நான் முடிச்சுறேன். ஓகேண்ணா ஓகே ஓகே கொடுங்க. நீங்க வந்துருங்க எடுத்துக்கா தலை வெட்டிட்டு ரெடி பண்ணு. இது போன்லெஸ், இது எல்லாம் போன்லெஸ். அது கேரையும் போனஸ் பண்ணிக்கலாமா? அதுவும் போனஸ் வேணும். ஐயா உங்களுக்கு எப்படி நிறைய போடுற மாதிரி போடுவா? சரி ஓகே. இதுல ரவுண்டா போடுறேன், இது குழம்பு போடுறேன். குழம்பு தேவைப்படும். ஏய் கட்டை வாங்கணும் சொல்லு. இன்னும் 2 நாள்ல கட்டை இறங்கிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட்டை இறங்கிதான் ஆகணும். சைக்கிள் மட்டும் மீன் விட போறேன், இறங்கி போறேன். கட்டை நான் கட்டை சொல்லிட்டேன் உண்டு. நான் இறங்க போறேன்னு சொல்றேன். எனக்கு கட்டை நீ அகமா வாங்கிக்குவேன். ஐயா வாங்க ஐயா, தோர்த்து எடுத்துக்கங்க. அப்படியே இருக்கு, தலையை விட்டுறேன். அப்படியே அடுத்து தள்ளி இருக்கு, தலையை விட்டுறேன். இப்படி ஆண்டு வெயிட் பண்ணீங்க. மீன் ஒரு 20 நாளா ஆட்டு வெயிட் பண்ணீங்க. நான் தான் கொஞ்சம் மாமனார் இருந்துட்டேன்னா போஸ்ட் வெட்டிக்கான்னு தெரியலங்க. இல்ல சரி, யாரும் நாங்கள் வந்து கொட்ட மாதிரி இல்லை. போஸ்ட் எவனாலும் கொடுத்து எங்கேயோ ஓட்டுனா நினைச்சாச்சு. இந்த பக்கம் வரவே இல்லை, யார்கிட்டயுமே சொல்லல. 3 பேர் எங்க மாமாக்கிட்ட ஒரு மச்சாங்கிட்ட அவர்தான் 3 பேர் தான் இங்க வந்தாங்க. மீன் வெட்டுறதுக்கே தெரியாது. அவரு வேலைக்கு போயிட்டு சைலண்டா அந்த மெட்ரோல வந்துருவாரு. அப்படியே ஆளு சைலண்ட் அட்டாக் மாதிரி. மெட்ரோ இங்க சென்ட்ரல் வந்து மாறணும்ல, சென்ட்ரல் வந்து மாறும்போது ஆள் எழுதல. அவனா பண்ணா 108 போன் பண்ணு, பக்கத்துல ஜிஎஸ்டி அவங்க அவர் பாக்கெட்ல போன் இருந்துச்சு. போனை செக் பண்ணி அந்த 108 ஆம்புலன்ஸ்க்கு உடனே போன் அடிச்சான். அதெல்லாம் உடனே 1 மணி நேரத்தில் முடிஞ்சு போச்சு. உடனே அன்னைக்கு இன்னொரு விஷயம் தெரியுமா, அன்னைக்கு எங்க அப்பாவுக்கு முதல் வருஷம் தேவசம். அன்னைக்கு 100 ரூபா கொடுங்க. என்ன தெரியுமா, 100 பேருக்கு ஃப்ரீயா சாப்பாடு பிரியாணி செஞ்சு ரெடியா வச்சாச்சு. 1:30 மணிக்கு 100 பேருக்கு அடிக்கணும். இதை தெரியுங்க, 1:30 மணிக்கு சாப்பிட்டு இதை போய் அடிக்கணும். திறக்கவே இல்லை, நான் பார்க்கவே இல்லை. அங்க போயிட்டேன் நான் ஹாஸ்பிட்டலுக்கு. அப்படியே என்ன பண்ண போயிட்டு வந்து ஆம்புலன்ஸ் வந்து திரும்ப கொடுத்தாச்சு. கொடுத்துருங்க அப்படின்ட்டு 15,000 ரூபா. எங்க அப்பாவுக்கு தேவசமே கொண்டாடலையா, கட்சியில் இந்த மாதிரி ஆகிப்போச்சு எங்க கதை. உண்மைதான், எங்க அப்பாவுக்கு தேவசமே கொஞ்சம் கொண்டாடலாம். கடையை பார்க்கல, அந்த மாதிரி ஒரு நிலைமை ஆச்சு என் கதை.
பாரு அதே 20ஆம் தேதி எங்க அப்பாவுக்கு தேவசம். எங்க அப்பாவுக்கு தேவசமே ஒண்ணுமே பண்ணல. கல்லறைக்கு போக வேண்டிய எல்லா பொருளும் வாங்க வேண்டியதான். இனிமே வாங்கணும். இந்த மாதிரி நம்ம நிலைமை அவருக்கு முடிஞ்ச வேண்டியா குடி வீசதுல இருக்காது. போலாமா? மீன் சூப்பராண்ணா. இந்த மீன் பேரு கடல் வராது. கடல் பேரு. ஆமா, நம்ம சாட்டா கடவரா சொல்லுவோம். கடவரா சொல்லுவோம். பாருங்கய்யா, சீஸ் பாருங்க. மஞ்சள் மீன் மாதிரி போடக்கூடாது. இது எப்படி சாப்பிடணும் அந்த மாதிரி சாப்பிடணும். முறு சாப்பிடக்கூடாது எப்பயுமே. இது எப்படி அழகா இருக்க ஸ்லைஸ் அப்படி அழகா வரும். பட்டறைக்கு போனாலும் சரி, இப்பதான் போறானே. இப்போ கத்தி அவன் காசு கொடுக்கலன்னா அங்கிருந்து எனக்கு போனடி. நான் பக்கத்துல கத்தி காசு கொடுத்தேன். எனக்கு அங்கேயே வாங்கிட்டா கத்தி வாங்க கூடாது. ஏன்னா அவனை நான் பார்த்துக்கேன். அப்புறமா எனக்கு கத்தி கொடுத்தே ஆகணும். அசிங்கமாக இல்லை அவன் பார்க்கும்போது. ஆளு நேரில் இல்லையா? ஐயா சொல்ல முடியாது. அவன் நம்ம 1 மாசத்துக்கு முன்னாடி காசு வாங்கினா அது 1 மாசம் நான் அசிங்கப்படுறீங்களா? எனக்கு காரைக்க தூத்துக்குடியில பயப்படுங்க. எடுங்க வேலை சொல்லுங்க. நீங்க பகுதி வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு அசிங்கமாக போன் பண்ணி தூத்துக்குடி கிளம்புனா கட்சி. நான் இங்க தூத்துக்குடி நேற்று அம்சா வேணும் போன அப்படின்ட்டு அனுப்பிச்சுவேன். உன்னால முடியாது எனக்கு தெரியும். ஆளுக்கு வேலை செய்யறேன். கட்டி போட அனுப்பிச்சேன் உங்களுக்கு. அப்ப எப்படி உங்களுக்கு காசு வாங்க திமிழ் மேல தான் உங்களுக்கு 4 நாளைக்கு பத்திரிக்கை பக்கம் தலைவர் என்ன பண்ணுவேன்? பத்திரிக்கை வரமாட்டேன். நான் போன கூட இன்னைக்கு கத்தி வரலன்னா வேலை செய்யுது. என் தம்பி போன் அடிச்சு 5 எழுதிட்டான். ஏய் போப்பா போன் நம்பர் கொடுத்து வாங்கிப்போ. உன் கத்தி கொடுக்க மாட்டான்.